அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் மதுரை சுல்தான்கள் இந்த தலைப்பு தான் பார்க்க போகிறோம். ஸோ இவங்களை பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு சோர்ஸ் என்னென்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த காலத்தில் நேரடியாக இருந்து குறிப்பிட்ட 2 பேரோட சான்றுகள் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இபின் பதுதாவுடைய ரெஹிலா அப்படின்ற நூலும், கங்காதேவி இவங்களோட மதுரா விஜயம், இந்த 2 நூலும் நமக்கு வந்து இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து உதவி புரியுது. அந்த காலகட்ட சமுதாயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இந்த இபின் பதுதா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மதுரை சுல்தானில் ஒருத்தராக இருக்கக்கூடிய கியாசுதீன் தம்கான் அவருடைய சகலை. அதாவது மதுரை சுல்தானியத்தை தோற்றுவித்த ஜலாலுதீன் ஹசன் ஷா அல்லது சையது ஹசன் ஷாவோட மருமகன் தான் இந்த இபின் பதுதா. அவருடைய 2வது மகளை வந்து திருமணம் செஞ்சுருப்பார். இவர் நேரடியாக பார்த்த விவரங்களை வந்து நான் தன்னுடைய பயண குறிப்பான ரெஹிலாவில் குறிப்பிட்டிருக்காரு. அதே போல் கங்காதேவி இவங்க தன்னுடைய கணவர் குமாரகம்பனார் மதுரை படையெடுப்பு 1370-71 இந்த காலகட்டத்தில் நடந்திருக்கும் இல்லையா, அப்போது இவங்களும் கூட வந்து பார்த்த தகவல்களை ஒரு காவியமாக எழுதியிருக்கிறாங்க. ஸோ இந்த நூல் நமக்கு எப்போ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1916 திருவனந்தபுரம் மியூசியத்துலேருந்து நமக்கு வந்து கிடச்சிருக்குது. ஸோ அது வந்து நிறைய கரையாக அரிச்சது போக ரிமைனிங் இருக்கக்கூடிய தகவல் தான் நமக்கு வந்து இருக்குதே தவிர முழு நூலும் நமக்கு கிடைக்கல. அடுத்தபடியாக இந்த மதுரை சுல்தானியம் எப்படி ஸ்தாபிக்கப்படுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா, கிபி 1323 உலுக்கான் ஜூனா கான்னு பெயர் பெற்ற முகமது பின் துக்ளக்கால் மதுரை வந்து கைப்பற்றப்படுது. இங்கே ஒரு இராணுவ முகாம் அமைச்சு அவருடைய காலகட்டத்தில் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு மாகாணமாக, இந்த மாபார் அப்படின்றது ஒரு 23வது மாகாணமாக டெல்லி சுல்தானத்துக்கு கீழே வந்து சேர்த்துக்கொள்ளப்படும். பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து ஒரு தலைவரை நியமிச்சுட்டு போவார். அவர் தான் ஜலாலுதீன் ஹசன் ஷா அல்லது சையது ஹசன் ஷா. ஸோ 2 பேருமே இருக்குது. ஸோ எது வருதோ அதுக்கு தகுந்தாப்புல பார்த்துக்கோங்க. இவர் பார்த்தீங்க அப்படின்னா, பின்னால் தன்னை வந்து சுதந்திர அரசராக அறிவிச்சுப்பார். இவர் வந்து அந்த மாகாணத்தின் ஆளுநராக நியமிக்கப்படுறாங்க. ஸோ பின்னாடி 1335 தன்னை ஒரு சுதந்திர சுல்தானாக அறிவிச்சுக்கிட்டதோடு மட்டும் இல்லாமல் நாணயங்களையும் வெளியிட்டிருக்காரு. அந்த டைமில் இவங்களை அடக்கிறதுக்காக முகமது பின் துக்ளக் பார்த்திங்க அப்படின்னா, தானே நேரடியாக ஒரு படையெடுத்து கொண்டு வருவார். வாரங்கள் பக்கம் வரும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, படையில் பிளேக் நோய் பரவிடும். ஸோ இந்த நோய்க்கு படை வீரர்கள் மட்டும் இல்லாமல் சுல்தானுமேவும் உள்ளாக்கப்பட்டதாக சொல்லுவாங்க. ஸோ அவருமே பாதிக்கப்பட்டார். ஸோ அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா, சுல்தான் இறந்துட்டார் அப்படின்ற தகவல் வட இந்தியாவில் பரவ அங்கே ஒரு கலகம் ஏற்படவும், இவர் மதுரையை நோக்கி படையெடுத்து வந்தவர் திரும்பி வடநாட்டுக்கே திரும்பிடுவார். ஸோ அதுக்கப்புறமா இந்த மதுரை சுல்தானியம் அப்படின்றத வந்து சுதந்திர ராஜ்யமாகவே இருந்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஜலாலுதீன் ஹசன் ஷா அப்படின்றவரை பற்றி நமக்கு பெரியதான எந்த ஒரு தகவலும் இல்லை. அவர் வந்து ஒரு கொடூர குணம் கொண்டவராக இருந்திருக்கிறாரு. இந்துக்களுக்கு எதிராக நிறைய கொடைகள் வந்து செஞ்சுருக்கிறதாட்டு சொல்கிறாங்க. அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஜலாலுதீன் ஹசன் ஷாவை அலாவுதீன் உத்தாஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இவருடைய அதிகாரி கொலை செஞ்சுட்டு ஆட்சியை கைப்பற்றுறாரு. இந்த ஜலாலுதீன் ஹசன் ஷாவோட ஆட்சி பார்த்திங்க அப்படின்னா 5 ஆண்டுகள் மட்டுமே நீடிக்கும். ஸோ 40 இந்த அலாவுதீன் உத்தாஜி அப்படின்றவர் வந்து ஆட்சியை வந்து கைப்பற்றுறாரு. இவர் பார்த்திங்க அப்படின்னா வீரவல்லாளனோட திருவண்ணாமலையில் போர் செஞ்சிட்ருப்பார். ஸோ அப்படி போர் செஞ்சிட்ருக்கும்போது எதிர்பாராத விதமாக ஒரு அம்பு ஒன்று இவருடைய மார்பில் தாக்கி இவர் வந்து ஒரே ஆண்டில் மரணம் அடைஞ்சிருவார். ஸோ இவங்களுக்கு அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா ஒரு 40 நாட்கள் மட்டுமே ஒருத்தர் ஆட்சி பண்ணியிருப்பார். பெரோசா அப்படின்றவர், கொத்பதீன் பெரோசா அப்படின்னு இருக்குது, கியாசுதீன் பெரோசா அப்படின்ற 2 பேருமே இருக்குது. ஸோ எது வருதோ அதுக்கு தகுந்தாவில் பார்த்துக்கலாம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, இவரை யார் கொலை செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கியாசுதீன் தம்கான் அப்படின்றவர் கொலை செஞ்சுட்டு 2 ஆண்டு கால ஆட்சியை வந்து மேற்கொள்வார். இந்த கியாசுதீன் தம்கான் இவருடைய காலகட்டத்தில் தான் இபின் பதுதா தமிழகம் வராரு. இவர் வந்து ஒரு மிகப்பெரிய கொடூரம் குணம் கொண்டவராக இருந்திருக்காரு. நிறைய பேரை படுகொலை செஞ்சுருக்காரு. நிறைய கழுமரங்கள் இருந்ததாகவும் அங்கே நிறைய பிணங்கள் வந்து ஈட்டிகள்லேயும் இந்த கழுவேற்றப்பட்டும் தொங்கவிடப்பட்டிருந்ததா இபின் பதுதா குறிப்பிட்டிருப்பார். காபீர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிலை வழிபாடு செய்யக்கூடியவங்களை இவர் வந்து தேடி அவங்கள கைது செஞ்சு கொலை செஞ்சுருக்கதா இவர் வந்து இபின் பதுதா தன்னுடைய ரெஹிலா அப்படின்ற நூலில் குறிப்பிட்டிருக்காரு. இவருடைய ஒரு முக்கியமான படையெடுப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வீரவல்லாளன் கண்ணனூர் கோப்பத்தை தாக்க வருவார்.
ஸோ அந்த கண்ணூர் குப்பத்தில் குறைந்த அளவு படை தான் இருக்கும். 2 பகுதியாக சுல்தானியத்துடைய படை பிரிச்சிருக்கும். ஒன்று கண்ணூர் குப்பம், இன்னொன்று மதுரை. அதை தெரிஞ்சுக்கிட்டா இவர் பார்த்திங்க அப்படின்னா 1,00,000 வீரர்களோட முற்றுகையிடுவார். அது மட்டும் இல்லாமல் 20,000 இஸ்லாமிய வீரர்களும் அவரோட இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் சரணடைய சொல்லி அந்த கண்ணூர் குப்பத்தில் இருக்கக்கூடிய அந்த கோட்டை தலைவருக்கு இவர் வந்து தூது கொடுப்பாரு. ஸோ அவர் வந்து சுல்தானுடைய அனுமதி இல்லாமல் எதையும் மேற்கொள்ள முடியாது அப்படின்னு சொன்னோடனே அதுக்கான அவர்கிட்ட அனுமதி கேட்கறதுக்கு எங்களுக்கு பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனேவும் வல்லாளன் 3ஆம் வீர வல்லாளன் என்ன செய்கிறாருன்னா 14 நாட்கள் போர் நிறுத்தம் அறிவிப்பார். ஸோ அந்த டைமை பயன்படுத்திக்கிட்டே இஸ்லாமியர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அங்கேருந்து ஒரு குழுவை அனுப்பி மதுரைக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க. ஸோ அந்த தகவல் கியாசுதீன் தம்கானுக்கு வருது. இந்த செய்தியை அரசவையில் அவர் வந்து சத்தமாக வச்சு காமிக்கிறாரு. ஸோ எல்லாருமே கொதிப்படைகிறாங்க. ஒரு புனித போராக அறிவித்து வாழ்வா சாவா அப்படின்ற மாதிரியான தன்னுடைய சமயத்தை காப்பாற்றுறதுக்காக இந்த பொருள் தேய்ச்சி ஆகணும் அப்படின்ற மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இங்கேருந்து ஒரு 6,000 பேர் தன்னுடைய தலைப்பாகையே குதிரை காலத்தில் கட்டி தொங்க விட்டு போகிறாங்க. ஸோ அப்படி கட்டி தொங்க விடுறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க சாகிறதுக்கு கூட தயாராகிட்டாங்க அப்படின்னு பொருள். ஸோ அதன் அடிப்படையில் இவங்க 6,000 பேர் போகிறாங்க. எதிர்பாராத சூழலில் இந்த சம்பவம் நடக்கும். கியாசுதீன் தம்கான் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய குதிரைகள் எல்லாத்தையுமே மேய்ச்சலுக்கு அறுத்து விட்டுட்டு வீரர்களை மட்டும் அதாவது வீர வல்லாரனுடைய கூடாரத்தை சுற்றி தாக்க சொல்லுவாங்க. படை வீரர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த கூடாரத்தை சுற்றி தாக்க சொல்லுவாங்க. அப்போது நம்ம வீர வல்லாளன் ஒரு குதிரையில் ஏறி தப்பிச்சு போக பார்ப்பார். அந்த டைமில் இந்த கியாசுதீன் தம்கானுடைய மருமகன் நஸ்ருதீன் அப்படின்ற அந்த வீரவல்லாளனை வெட்டுறதுக்கு வாழை வாங்குவான். அப்போது வல்லாளனோட அடிமை ஒருத்தர் என்ன சொல்லுவார் அப்படின்னா இது வந்து எங்கள் மன்னர் அப்படின்னு சொல்லவும் அவரை கைது செஞ்சு கியாசுதீன் தம்கான் கிட்ட கொண்டு போய் விடுவாங்க. இந்த டைமில் கியாசுதீன் தம்கான் ஒரு சூழ்ச்சி ஒன்று பண்ணுவார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய படை, அதாவது உங்களுடைய குதிரைகள், யானைகள், உங்களுடைய செல்வங்கள் எல்லாத்தையுமே என்கிட்ட ஒப்படைச்சிட்டிங்கன்னா உங்களை உயிரோட விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இதை நம்பி நம்ம உயிர் படைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீர வல்லாளன் என்ன செய்கிறாருன்னா எல்லாத்தையுமே ஒப்படைச்சிடுறாரு. ஆனால் அதுக்கப்புறமா தான் கியாசுதீன் தம்கான் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய சுயரூபத்தை காமிக்கிறாரு. இந்த வல்லாளனை வெட்டி அவருடைய தோலை உரித்து என்ன பண்ணுவாங்கன்னா வைக்கோல் உள்ளே வச்சு தச்சு மதுரை கோட்டை சோரில் தொங்க விட்டதாகவும் சொல்லுவாங்க. இன்னொரு சாரார் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கழுவேற்றப்பட்டார் அப்படின்ற மாதிரியான 2 விதமான தகவலும் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து தோல் உரிக்கப்பட்டு அதுக்குள்ளே வைக்கோல் வச்சு தச்சு மதுரை கோட்டை வெளியில் தொங்க விட்டாங்க அப்படின்னும், இன்னொரு தகவல் என்னென்னா இவர் வந்து கழுவேற்றப்பட்டு அந்த உடல் வந்து கோட்டைக்கு வெளியில் தொங்கிட்டு இருந்துச்சு அப்படின்ற மாதிரியான 2 விதமான தகவலும் குறிப்பிட்றாங்க. ஸோ எது எப்படியோ 3ஆம் வீர வல்லாளன் இவர் யார் அப்படின்றது நமக்கு தெரியும். மாலிகாஃபூர்கிட்ட சரணடைஞ்சவர், ஹொய்சால மன்னர். ஸோ கண்ணனூர் குப்பத்தை கைப்பற்ற வந்து தன்னுடைய 80வது வயதில் மரணத்தை கியாசுதீன் தம்கானால் தழுவியவர். ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த கியாசுதீன் தம்கானுடைய மதுரை பகுதியில் ஒரு கொள்ளை நோய் ஒன்று பரவும். இந்த கொள்ளை நோய்க்கு எல்லாருமே அநேக மக்கள் வந்து பலியாகிறாங்க. கியாசுதீன் தம்கானுடைய மகன், தாய், மனைவி எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. ஸோ அந்த டைமில் இவர் வந்து வெளியில் படையெடுத்து போயிருப்பார். வந்து மதுரையில் வந்து பார்த்து 3 நாள் தங்கிட்டு மதுரைக்கு வெளியே ஆற்றங்கரைக்கு வந்துடுவார். ஸோ அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கியாசுதீன் தம்கானுடைய மகன் இறந்துட்டாங்க அப்படின்ற செய்தி வரும். அப்போ இபின் பதீதாவும் கியாசுதீன் தம்கான் கூட தான் இருப்பார். அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா அவருடைய 3 நாள் கழித்து அவங்களுடைய தாயார் இறப்பாங்க. 1 வாரத்தில் கியாசுதீன் தம்கான், அதுக்கப்புறமா 1 வாரத்தில் கியாசுதீன் தம்கானும் இறந்துருவார். ஸோ இவருடைய மரணம் விரைவானதுக்கு இன்னொரு காரணமும் சொல்லுவாங்க. தன்னுடைய ஆண்மையை ஊக்கப்படுத்தி கொள்வதற்காக இவர் வந்து ஒரு மருந்து சாப்பிட்டாரு. அதை வந்து மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சித்தர் வந்து தயாரித்து கொடுத்தாரு. அதில் நிறைய இரும்பு துகள்கள் இருந்துச்சு. இதுவே சுல்தானுடைய மரணத்துக்கு காரணமாயிருச்சு அப்படின்ற மாதிரியான தகவலும் சொல்லுவாங்க. ஸோ இது எப்படியோ கியாசுதீன் தம்கான் அப்படின்றவர் வந்து 42 மரணம் அடைஞ்சிடறாரு. இவருக்கு அப்புறமா இவருடைய மருமகன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா நஸ்ருதீன், இவர் தான் மன்னர் ஆவார். ஒரு 2 ஆண்டு காலம் 44 வரைக்கும். இந்த கியாசுதீன் தம்கானும் இந்த நஸ்ருதீனும் முகமது பின் துக்ளக் கிட்ட ஒரு குதிரை வீரர்களாக ஏற்கனவே பணியாற்றினவங்களாக இருந்திருப்பாங்க. இந்த நஸ்ருதீனுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 44லேருந்து 58 வரைக்கும்
அடில்ஷா அப்படின்றவர் வந்து ஆட்சி பண்ணுவார். இந்த அடில்ஷா எவ்வளோ காலம் ஆட்சி பண்ணியிருப்பாருன்னா 1344 58 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருப்பார். அவருக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா முபாரக் ஷா அப்படின்றவர் 59 அதாவது 1359 1368 வரைக்கும் ஆட்சி பண்ணுவார். இவருக்கு அப்புறமா யார் வர்றாங்க அப்படின்னா அலாவுதீன் சிக்கந்தர் ஷா அப்படின்ற ஒரு சுல்தான் வருவார். இவருடைய காலம் பார்த்தீங்க அப்படின்னா 1368 78 வரைக்கும். ஸோ 70-71 குமாரகம்னரோட படையெடுப்பை எதிர்கொள்ளக்கூடியவராக இவர் இருப்பார். குமாரகம்னார் வந்து ஸ்ரீரங்கம் மதுரையை வந்து கைப்பற்றினதுக்கப்புறமா இவர் வந்து தென்பகுதிக்கு போயிடுவார். அதுக்கப்புறமா கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் புக்கர் இவருடைய 78 படையெடுத்து வருவார் இல்லையா, அந்த டைமில் மதுரை சுல்தானியம் முழுவதுமாக அழிக்கப்படுது. கடைசி மன்னர் வந்து சிக்கந்தர் ஷா, இவர் வந்து மரணம் அடைஞ்சிருவார். ஸோ அதோட இந்த மதுரை சுல்தானியம் அப்படின்ற ஒரு மரபு வந்து முடிவுக்கு வருது. அதுக்கப்புறமா தமிழகத்தில் விஜயநகர பேரரசோட ஆட்சி வந்து வரும். மதுரை சுல்தானியம் இதை பொறுத்தளவுக்கு தகவல் இவ்வளவு தான். இதில் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யார் அடுத்தபடி ஆட்சிக்கு வர்றாங்க அப்படின்ற தகவல். ஜலாலுதீன் ஹசன் ஷா, அதுக்கப்புறம் அலாவுதீன் உத்தாஜி, அதுக்கப்புறம் பெரோசா, குத்புதீன் பெரோசாவா கியாசுதீன் பெரோசாவா ஏதோ ஒன்று. அதுக்கப்புறமா தம்கான், கியாசுதீன் தம்கான், இவர் பார்த்தீங்க அப்படின்னா 41 to 42 2 ஆண்டு காலம். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா நஸ்ருதீன், இவர் 42 to 44 அதாவது 1342 to 1344. அதுக்கப்புறமா அடில்ஷா, இவர் வந்து 1346 58 வரைக்கும் 1358 வரைக்கும். அதுக்கப்புறமா முபாரக் ஷா 1359 1368 வரைக்கும். அதனைத் தொடர்ந்து வர்றவர் தான் சிக்கந்தர் ஷா, கடைசி மன்னர் 1368 1378 வரைக்கும். ஸோ இவங்களோட இந்த மரபு முடிவுக்கு வருது அப்படின்றத சொல்லியிருந்தோம். இதில் முக்கியமான நிகழ்வு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2 நிகழ்வு நடக்குது. ஒன்று, உத்தாட்சியும் நம்ம வீரவல்லாளனும் மேற்கொண்ட ஒரு போர். ஸோ இது வந்து 41 நடக்கும். ஸோ இதில் வந்து உத்தாஜி வந்து கொல்லப்படுவார். எதிர்பாராத விதமாக அம்பு தாக்கி இறந்துருவார். ஸோ எங்கே அப்படின்னா திருவண்ணாமலையில். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா கியாசுதீன் தம்கானுக்கும் 3ஆம் வீரவல்லாளனுக்கும் நடந்த கண்ணனூர் கொப்பம் போர். இது வந்து 42 நடக்கும். ஸோ இதில் வந்து 3ஆம் வீரவல்லாளன் தோற்கடிக்கப்பட்டு தலை துண்டிக்கப்பட்டு அவருடைய உடல் வந்து வைக்கோலால் தோல் உரிக்கப்பட்டு வைக்கோல் உள்ளடைத்து அவருடைய உடல் வந்து மதுரைக்கு வெளியில் வந்து தொங்குவிடப்பட்டதை பார்த்தோம். ஸோ இந்த தகவல்கள் தான் முக்கியமானது. இந்த மதுரை சுல்தானத்தை பொறுத்தளவுக்கு இந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து டேட்டாஸ் வந்து கிடச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா மறக்காமல் டிஸ்லைக் பண்ணிவிடுங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கூடவே கிடைக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத கொடுத்து வச்சுருங்க. அப்படின்னா தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.